ஒரு மீட்டிங்கில் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக தெரியுது, ஆனால் எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னு நீங்களும் அமைதியாக இருந்திருக்கீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரும் இதே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ப்ளூரிஸ்டிக் இக்னரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா 2020 கொரோனா வந்தப்போ மக்கள் எல்லாரும் டாய்லெட் பேப்பர் வாங்கி குமிக்க ஆரம்பிச்சு. கொரோனாங்கிறது ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான், அதுக்கும் டாய்லெட் பேப்பருக்கும் சம்மந்தமே இல்லை. மற்றவங்க வாங்குறத பார்த்து நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி டாய்லெட் பேப்பர் நிறைய வாங்கி குமிச்சு அந்த பீரியட்ல அது ஒரு தட்டுப்பாடாகவே ஏற்படுத்தினாங்க. இதுக்கு பேர் தான் சைக்கலாஜிக்கல் மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உளவியல் மாயை. இது ஏன் நடக்குது? மற்றவங்களோட செயல்கள் நமக்கு தெரியுது, ஆனால் அவங்களோட எண்ணங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாருமே வாய் திறந்து பேசாதப்போ அவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். இதுதான் ரொம்ப தப்பான முடிவு. இதனால தப்பான விஷயம் கூட சரின்னு ஆயிடாது. இந்த மிராஜை பிரேக் பண்ண ஒரே ஒரு குரல் போதும். அது என்னன்னா, இது எனக்கு தப்பா தெரியுது, உங்களுக்கு எப்படி நீங்கள் கேட்டு பாருங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே ஆமாம் நானும் இதே தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சைக்காலஜிக்கல் கண்டென்ட் டெய்லி பார்க்க சிரஸ் பாயை ஃபாலோ பண்ணுங்கள்.